கணக்கு என்னென்னா P என்பது ப்ளஸ் Q என்பது மைனஸ் R என்பது இன்ட்டு அதாவது மல்டிப்ளிகேஷன் மற்றும் S என்பது டிவிஷன் அதாவது வகுத்தல் எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட்டு கணக்குக்குள்ளே போயிட்டு கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எழுதலாம். கொடுத்துருக்க கூற்றுப்படி பார்த்திங்கன்னா நமக்கு P வந்து ப்ளஸ்ஸு, Q மைனஸு, R வந்து இன்ட்டு அதாவது மல்டிப்ளிகேஷன், S வந்து டிவிஷன். ஆப்ஷன் ஏல நமக்கு ஒரு குறியீடு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா 36 R வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க இன்ட்டு 4 டிவைடட் பை 8 மைனஸ் 7 ப்ளஸ் 4. அந்த லெட்டர்ஸ்க்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் அப்ளிகேஷன் தான் அந்த இதில் அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டிவிஷன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும், தென் வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் வரும். ஸோ அதுபடி போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 36 இன்ட்டு 4/8. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியுங்களா? 1 8 4 8 36. ஸோ நாங்கள் 16 ப்ளஸ் வந்து 7 + 4 அப்படி போட்டிங்கன்னா 16 மைனஸ் 11 இருக்குங்களா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வருது. 4ம் 6ம் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுதான்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அந்த குறியீட்டுக்கு வந்துட்டு ஆருக்கு பதிலாக பிக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இது வருது. இதுலேயுமே நம்ம வந்து ஒரு ரூல் அப்ளை பண்ணும்போது போர்ட் மாஸ் ரூலில் டிவிஷன். அப்போ 49 டிவைடட் பை 7 எவ்வளோ? 7 டைம்ஸ் இருக்குமா? 7 49. 16 × 12 எவ்வளோ? நமக்கு 12 வந்து 10 டைம்ஸ்னால் 120. அகைன் ஒரு 5 டைம்ஸ்னால் 60. 120 + 60 180. தென் வந்து ஒரு 12 ஆட் பண்ணிங்கன்னா 192. அதாவது 192 + 7 - 9. ஸோ ரூல்ஸ் படி ப்ளஸ் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு, தென் சப்ட்ராக்ஷன். ஸோ 199 - 9 190. கொடுத்துருக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 200. 190 கூட மேட்ச் ஆகுதானா? கிடையாது. ஆப்ஷன் பி கிடையாது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 32 அப்படியே போட்டுக்கிறீங்க. எஸ்ஸுக்கு டிவிஷன் 8 × 9 இந்த மாதிரி போட்டுட்டு இதுலேயும் கொடுத்துருக்க ஆன்சர் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும்போது 32 டிவைடட் பை 8 × 9. ஸோ 4 டைம்ஸ் இருக்கும் 8 × 9 = 36. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த இதில் வந்து வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு 160 மைனஸ் Qங்கிறது வந்து 12R 12 அப்படிங்கும்போது 12 × 12 அதை வந்து ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் மல்டிப்ளிகேஷன். இதை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 16 கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஈக்குவல் தானே கேட்டிருக்காங்க, மேட்ச் ஆகலை. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் வந்து டி வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து 8R 8P 8S 8Q 8 = 57 இருக்குது. ஸோ அதுபடி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 8 × 8 + 8 டிவைடட் பை 8 - 8 அப்படி போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் பர் வந்து போர்ட் மாஸ் படி டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா 8 × 8 64. 8 டிவைடட் பை 8 1. ஸோ 64 இங்கே என்ன இருக்குது? +1 -8 இருக்குது. ஸோ 64 + 1 எவ்வளோ? 65 -8 பண்ணிங்கன்னா 57. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்.